ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 41 and 42 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லா சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா ஸ்வாட் சுப்ரீம் வந்து சியோல் கிட்ட வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றதோட சியோல் வந்து ஷாக் ஆனதோட அப்படி நின்றுக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் தான் காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். நான் சியோன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இங்க நிறைய விஷயங்கள் வந்து இங்க எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபிளா ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பார்த்தா சியோல் வந்து சாப்பிடாம எதுவும் பண்ணாம அமைதியான சாப்பாடு சும்மா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அவளை சுத்தி பாத்தீங்கன்னா ஸ்வாட் சுப்ரீம் பியாங் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெய்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. உடனே ஸ்வாட் சுப்ரீம் என்ன கேக்குறானா, சியோல் உனக்கு என்ன உடம்பு முடியலையா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அவ எதுவுமே பேசாம தலையை மட்டும் ஆட்டுறா இல்லன்ட்டு. உடனே ஹீரோ வந்து சியோல பார்த்து என்ன கேக்குறானா, உனக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் எதுக்கு நீ சாப்பிடாம அமைதியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்படியே விட்டீங்கன்னா இங்க இருக்க எல்லாருமே வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ வந்து அந்த அனி குக்கி சாப்பிடறதுனால தான் இப்ப வந்து மீல்ஸ் அவாய்ட் பண்றேன்னா ஒழுங்கு மரியாதை அது எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது பியாங் வந்து ஃப்ரண்ட்ல இந்த பாட்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுக்கிறதுக்கு போறா. அவ எடுக்க நினைச்ச சாப்பாடு அவ எடுத்து சாப்பிட்டுறா சியோல. சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் பியாங் வந்து மறுபடியும் சாப்பாடு எடுக்க போறா. மறுபடியும் அதே மாதிரி சியோல் வந்து அவ எடுக்க நினைச்ச சாப்பாடு எடுத்து வாயில வச்சுக்கிறா. மறுபடியும் இதை பார்த்து ஹீரோ எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோ வந்து சியோல பார்த்து என்ன கேட்கறானா, உன் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு அவன் கேட்க வரும்போதே பார்த்தா இந்த பக்கம் ஸ்வாட் சுப்ரீம் வந்து இந்த மாதிரியான மரியாதை நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு கோவமா கத்துறாரு. அப்ப பாக்கணுமே சியோல் அவளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம கையில வச்சு சாப்ஸ்டிக்ல வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டே நீங்க எல்லாம் தான் முட்டாள் அப்படின்னு அவ கத்திக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறா. பார்த்து ஸ்வாட் சுப்ரீம் வந்து சியோல் அப்படின்னு கத்துறாரு. அதை கூட காதுல வாங்காம ஓடிட்டே தான் இருக்கா. ஹீரோ இப்படி நடக்கிற சீனை பார்த்துட்டு என்னடா நடக்குதுன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பியாங்க பார்த்து என்ன கேட்கிறானா, நீ அவளுக்கு என்ன பண்ணியா அப்படின்னு கேட்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோட வாய்ஸ் ஓவர் வந்திருக்கு. அது மறுபடியும் அவன் சொல்றான் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்ப விசிஎம் கூட சண்டை போடணும் அப்பத்துல இருந்தே சியோல் வந்து ரொம்ப அப்செட்ல தான் இருக்கா. அது எதனால தான் எனக்கு தெரியல. அப்ப பார்த்தா சியோங் வந்து மரத்துக்கு பின்னாடி போய் அமைதியா உட்காந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. அப்பவும் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்பதான் கண்மொழிக்கிறான். நைட் தூங்கி எழுந்துட்டு மியோன் என்ன கேட்கிறானா, எங்க மாஸ்டர் இப்பதான் எழுந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து நல்ல வேலை பார்த்துட்டு இருக்க நீ காட் பண்ற வேலையை அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ சொல்லிட்டு நடந்து போகும்போது பாக்கணுமே ஹீரோட முகம் அவ்வளவு சோகமா இருக்கு. அவன் என்ன நினைக்கிறானா, நான் ரொம்ப நாளா வந்து இது மாதிரி கேம்ப் போட்டு தான் இங்க இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வீட்டுல தூங்குறதோட இது மாதிரி வெளியே தூங்குறது தான் அதிகமா இருக்கு. அப்படி ஹீரோ வந்து சோகமா நடந்து போய் அங்க இருந்து ரிவர்ல வந்து முகம் கழுவுறதுக்காக போறான். அப்படி ஹீரோ முகம் கழுவிட்டே இருக்கும்போது பார்த்தா பக்கத்துல வந்து யார் நிக்கிறாங்கன்னா நம்ம விசிஓங்க தான் நிக்கிறான். அது இல்லாம அவன் என்ன கேட்கிறானா, எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாமான்னு கேட்கிறான். அப்ப விசிஓங்க பாக்கணுமே மனுஷன் அந்த அளவுக்கு கட்டு மஸ்தா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்து என்ன பண்றானா, அந்த பெரியவர்கிட்ட தான் கேட்கிறான், மவுண்ட் அவால எதனா லா இருக்கா லீகலா இந்த மாதிரி காலையில வந்து ஷர்ட் இல்லாம தெரியலாம் அப்படின்ட்டு. அப்ப பெரியவர் என்ன சொல்றானா, மார்ஷியல் ஆர்டிஸ்டோட உடம்பு வச்சுதான் அவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி கியூ எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்ப இவனுங்களா வந்து மரம் போல உறுதியாகிறானுங்களோ அப்ப அவங்களோட திறமை வந்து ப்ளோசம் பூ போல பூக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றான். பெரியவர் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப என்ன பிசிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும் அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து சியோங்க பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா இப்ப நான் பண்ண வேண்டிய முக்கியமான வேலைங்க இருக்கு. அதனால நம்ம அடுத்த தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். உடனே பெரியவர் வந்து நான் நினைச்சேன்டா அப்பவே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இது கேட்ட உடனே சியோங்க என்ன சொல்றானா, ஓ ரொம்ப முக்கியமான வேலையா, சரி இன்னைக்கு என்ன முக்கியமான நாளா என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். சியோங்க கேட்ட கேள்விக்கு ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றானா, நீ என்ன மறந்துட்டியா இன்னைக்கு என்ன நாளுன்றது அப்படின்னு கேட்கிறான். அப்படி ஹீரோ சொன்ன உடனே எந்த இடத்தை காட்டுறாங்கன்னா மவுண்ட் அவாவை தான் காட்டுறாங்க. அந்த மவுண்ட் அவா செக்டர் பார்க்கணுமே அது போது படிக்கட்டு என்ன வானத்தை தொடுற அளவுக்கு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம பெரியவர் பார்க்கணுமே, பெரியவர் அதை பார்த்த உடனே கண் கலங்கிடுறாரு. கண் கலங்கிட்டு என்ன சொல்றாருன்னா, இதை நான் எப்பெல்லாம் பார்க்கணும் அப்பெல்லாம் எதை ஃபீல் பண்றேன்னா ஸ்டடினஸும் அதோட படிங்களோட அழகா தானே ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா எல்லாரும் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து சியோங்க பார்த்து என்ன கேட்கிறானா, மவுண்ட் அவாஸ் சேர்ந்த மக்கள் எல்லாமே அந்த மலை ஏறுவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சியோங்க என்ன சொல்றானா, மவுண்ட் அவாஸ் சேர்ந்த எங்களுக்கு அது வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் தான் அப்படின்னு சொல்றான். சியோங்க சொன்ன பதில கேட்டு ஹீரோ வந்து பெரியவர்கிட்ட என்ன கேட்கிறானா, அந்த ஆள் எப்படியாப்பட்ட ஒரு ஆளா இருந்தா இந்த மவுண்டனோட டாப்ல அந்த செக்டர் கட்டி வச்சிருக்கான். அதுக்கு பெரியவர் என்ன சொல்றானா, நான் உயிரோட இருந்தப்போ எனக்கு இதே தான்டா தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படி எல்லாருமே சாப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் மவுண்ட் அவாஸ் சேர்ந்தவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல அந்த மலை ஏறலாம்ல அப்படின்னு கேக்குறான். நாங்க வேணா உங்களுக்காக ஒரு இடம் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றான். அவங்க சொன்னது கேட்டவனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் வந்து இப்போ வந்து மவுண்ட் அபாவோட ட்ரெஷரை வச்சிருக்கேன். அதனால நான் இப்பவே மலை ஏறதா ரொம்பவே நல்லதா இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறான் ஹீரோ. அதுக்கு மவுண்ட் அவாஸ் சேர்ந்த சோல்ஜர் என்ன சொல்றானா, கண்டிப்பா நீங்க இப்ப ஏறது உங்க விருப்பம் தான், அதை பத்தி நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீங்க கொடுத்த ஆஃபரையும் வந்து என்னால கேன்சல் பண்ண முடியாது. உடனே அந்த சோல்ஜர் என்ன சொல்றானா, நான் வேணா ஒரு விஷயம் பண்றேன், நாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி மவுண்ட் அவா சைட் போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க நாளைக்கு வரீங்கன்ற ரிப்போர்ட்டையும் நாங்க சொல்லிடுறோம். அது வரைக்கும் வந்து யோங் சோக் வந்து உங்க கூட இருப்பான். இதை கேட்டு ஹீரோ வந்து சிரிச்சுட்டு என்ன சொல்றானா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோங் சோகையும் நீங்க கூட்டு போலாம், ஏன்னா அவனுக்காக வந்து மேல சீனியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு யோங் சோங் வந்து அவன் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டே சிரிக்கிறான். அப்படி சொன்னோன்னே இவங்க எல்லாமே போய் ஒரு ஹோட்டல்ல தான் இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாடி கார்டு மியோனும்
சியோங்க வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இத பார்த்து ஹீரோ வந்து என்ன நினைக்கிறானா, இத பார்க்கும்போது அவனுக்கும் அவனோட சீனியருக்கும் வந்து நல்ல விதமா இருக்காது போலயே அப்படின்னு சொல்றான். இத கேட்ட பெரியவர் வந்து நான் இருந்தப்போ வந்து இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஹீரோவும் பெரியவரும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, இதோ நீங்க கேட்ட ஆர்டர் அப்படின்ட்டு. யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா அது நம்ம சியோல் தான். சியோல் என்ன சொல்றானா, நீங்க கேட்ட டம்ப்ளிங்ஸ் இதோ இருக்கு எங்க மாஸ்டர் அப்படின்னு கொடுக்குறா. அப்ப ஹீரோ பார்க்கணுமே அந்த டம்ப்ளிங்ஸ் வாங்கிட்டு என்ன நினைக்கிறானா, கடைசியா என் வாழ்க்கையோட சந்தோஷமே இங்க தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சியோல் வந்து யங் மாஸ்டர் இந்தாங்க தண்ணி அப்படின்னு கொடுக்குறா. உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு கேக்குறான். உடனே சியோல் என்ன கேக்குறானா, நான் நல்லா தானே பண்றேன் அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப சோகமா இருந்தா, ஆனா இப்ப இவ இவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அப்ப பாக்கணுமே ஹீரோ என்ன பண்றானா, சியோலோட தலையில கை வைக்கும் போது சியோல் வந்து ரொம்ப வெக்கப்படுறா. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, நீ எப்படி இது மாதிரி ரொம்ப நைஸா இருக்கிறதுக்கு நடிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு கேக்குறான். உடனே இதை கேட்ட ஷாக்கான சியோல் வந்து என்ன சொல்றானா, நான் எப்பவுமே தப்பான விஷயங்கள் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்றா. அப்படி ஹீரோ வந்து சியோல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்தா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து யாரோ டம்ப்ளிங் கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பியாங் தான். பியாங் என்ன சொல்றானா, வாயை தர அப்படின்னு சொல்றா. அப்படி பியாங் தரத பார்த்து ஹீரோ என்ன நினைக்கிறானா, இதை சாப்பிடலாமா வேணாமா. அது மட்டும் இல்லாம சியோங்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஹீரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணுமே, செமையா இருக்கும். அப்போ சியோலோட முகத்தை பார்க்கணுமே, அவளுக்கு இவ மேல இப்படி என்னதான் பொறாமன்னு தெரியல. அந்த டம்ப்ளிங்கே பார்த்து திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இவ அந்த டம்ப்ளிங்க சாப்பிட்டுறா. இத பார்த்த பியாங்க் ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறா அவளும். இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவன் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான். என்ன நிம்மதியா சாப்பிட விட்டாலே போதும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, முகமூடி போட்ட ஒருத்தன் வந்து யார் முன்னாடியே போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன கேட்கிறானா, ஆப்போசிட்ல இருந்து நீ என்ன சொல்ல வர, அப்ப உன்னை யாருன்னா பாத்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப கீழே அந்த முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, பயந்துகிட்டே ஆமா மவுண்ட் அவாவா சேர்ந்தவங்க பார்த்தா மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட் என்ன சொல்றானா, மவுண்ட் அவாவா, அப்ப இதுக்கப்புறம் நம்மளால அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாது அப்படிதானே அப்படின்னு சொல்றான். நம்ம இதுக்கப்புறம் இவனை பாஸ்னே வச்சுக்கலாம் மக்களே. அப்ப முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, நான் வந்து ரிப்போர்ட் வந்து மெயின் பேலஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அதுங்க பாஸ் என்ன சொல்றானா, தயவு செஞ்சு லேட் பண்ணிடாத, அப்படி லேட் பண்றவங்களுக்கு வந்து கை இருக்காது உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, மெயின் பேலஸ்ல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது என்னன்னா, டிவைன் பிசிஷியன் வந்து இங்க ஷாங்கில இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை கேட்டோடனே அந்த பாஸ் பார்க்கணுமே டெரரா என்ன கேக்குறானா, டிவைன் பிசிஷியனா அப்படி. அப்ப அந்த முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, ஆமா அவங்க எல்லாம் வந்து அனுபவியில தான் தங்கி இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து எல்லாமே ஷாங்கியை நோக்கி வராங்க. நான் வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் அமைச்சிருக்கேன் அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த பாஸ பார்க்கணுமே பேஞ்சியோக் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து வரான். இத பார்த்த முகமூடி போட்டவன் அலறான் கொஞ்சம். அப்ப பாஸ் என்ன பண்ணானா, கத்திய வந்து முகமூடி போட்டவனுக்கு நேரா நீட்டிட்டு என்ன சொல்றானா, நான் வந்து நம்ம ஆளுங்களை யூஸ் பண்ண சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்றான். அதுக்கு முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, இந்த ஆர்டர் வந்து பேலஸ்ல இருந்து வந்தது எட் அப்படின்னு சொல்றான். உடனே பாஸ் என்ன சொல்றானா, உண்மையாவா, இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும், டிவைன் பிசிஷியனை வந்து பிடிக்கணுமா இல்ல கொல்லணுமா அப்படின்னு கேக்குறான். அப்படி அந்த பாஸ் நின்ன கத்தியில வந்து அந்த முகமூடி போட்டவனோட முகம் தெரியுது. அவனுக்கு அவ்வளவு வேர்வை அவ்வளவு பயம் வேற அவனுக்கு. அதுக்கு மாஸ் போட்டவன் என்ன சொல்றானா, டிவைன் பிசிஷியனை அரெஸ்ட் பண்ணி நம்ம அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல வைக்க மாட்டோம் தான் சொல்லிருக்காங்க. கேட்ட பாஸ் வந்து என்ன சொல்றானா, அதுல எந்த ஒரு ஃபன்னுமே இருக்காது, சரி அவனை பிடிக்க போற டைம்ல நான் யார வேணாலும் கொல்லலாம்ல என்னோட வழியில வரவங்கள அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முகமூடி போட்டவன் என்ன சொல்றானா, டிவைன் பிசிஷியனை மட்டும் தான் நம்மள பிடிக்க சொல்லிருக்காங்க, மத்தபடி உங்க இஷ்டம் தான். கேட்ட பாஸ்க்கு அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம், இதுக்கப்புறம் தான் என்னோட விளையாட்டே ஆரம்பிக்க போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, அந்த பெரிய மலை ஏறி வந்திருக்கான் நம்ம ஹீரோ மவுண்ட் அவாசெட்டுக்காக. நம்ம ஹீரோல அந்த மலை படிக்கட்டுலாம் ஏற முடியாம என்ன சொல்றானா, அட கடவுளே அப்படின்ட்டு கடைசியா ஏறி நிக்கிறான். அவன் ஏறி நின்னோடனே பாக்கணுமே ஹீரோக்கு அப்படி மூச்சு வாங்குது. அப்படி இருந்தா என்ன சொல்றானா, யாரா அந்த பைத்தியக்கார மவுண்ட் அவாசெக்ட தூக்கிட்டு வந்து இப்படியாப்பட்ட மலை மேல கட்டி இருக்கான். அப்ப நம்ம பெரியவர் என்ன சொல்றானா, என் மொத்த வாழ்க்கையுமே இந்த மலையில நான் ஏறிதான் இறங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றான், யோ நீ உயிரோட இந்த டைம்லயாச்சும் இந்த செக்ட வந்து மலையில இருந்து கீழே மாத்தி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அப்ப சிவங்க பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வந்து பக்கத்துல நின்னுட்டு என்ன சொல்றானா, இந்த கிரேட் லெசன் நீ கத்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களோட எல்டர்ஸ்ல வந்து நாங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ இப்ப நீ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க. எதுவுமே அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும், அதுதான் அதோட லெசன். சிவங்க அப்படி சொன்னோடனே ஹீரோ என்ன பண்றானா, பெரியவர்கிட்ட கேக்குறான், நீங்க எல்லாம் உண்மையிலேயே இதுக்காக தான் இதை ஆரம்பிச்சீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம பெரியவர் என்ன சொல்றான், கண்டிப்பா கிடையாது, இந்த மவுண்ட் அவாசெக்ட எவன் இந்த மலைக்கு மேல ஆரம்பிச்சோன்னா அவனை கொல்லணும் தான் நான் நினைச்சேன். அப்படி நம்ம ஹீரோ மூச்சு வாங்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா சியோல் தான் வரா. சியோல் வந்து என்ன கேக்குறான், எங்க மாஸ்டர் இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் உங்களை கேரி பண்ணி வரேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், கடைசி வரைக்கும் என்ன மரியாதை நான் காப்பாற்றணும்னு நினைச்சேன். ஹீரோ வந்து சியோலை பார்த்து என்ன கேக்குறான், ஆமா நீ ஏன் டயர்டே ஆகல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சியோல் வந்து ஏன்னா நான் டயர்ட் ஆகல அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப பார்த்தா ஹீரோக்கு வந்து யாரோ கை கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து யாரா நிமிந்து பார்க்கும்போது பார்த்தா பியாங் தான். ஹீரோ என்ன கேக்குறானா, டயர்ட் ஆகலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பியாங் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ட்டு கை நீட்டுறா. இத பார்த்த சியோலுக்கோ வயிறுலாம் எரியுது, அவ்வளவு பொறாமப்படுறா அவ. அப்ப பார்த்தா பியாங் என்ன பண்றானா, ஹீரோ கை பிடிச்சு தூக்கி விட்டுட்டு ஹீரோக்கு முன்னாடி தலை வணங்குறா. இத பார்த்து ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நம்ம பெரியவருக்கு இதை பார்த்த உடனே பரவாயில்லையே இந்த பொண்ணு சூப்பரா பண்றாளே அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ உடனே பியாங்க பார்த்து என்ன கேக்குறானா, ஆமா நீ எதுக்காக இப்ப நீ உன் தலையை வணங்குற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம தாத்தா என்ன சொல்றாருன்னா, டேய் முட்டாள். அப்ப பாக்கணுமே பியாங்கா அவ்வளவு வெக்கம் தலை வணங்கி இருக்கா. இத பார்த்து சியோலுக்கு அவ்வளவு கோவம், அவளுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பொறாமை இன்னமும். அப்ப ஹீரோ வந்து பெரியவர்கிட்ட என்ன சொல்றானா,
இதுதான் அதுக்கான சைனா, அவளோட தலையை நான் தட்டி கொடுக்கணும்ன்றதுக்கு. அதான் உனக்கு தெரியுதுல, அப்ப அதை பண்ணி தொலையாண்டா அப்படின்னு சொல்றாரு பெரியவரும். ஹீரோவும் சரி சரி அப்படின்ட்டு பியாங்கோட தலையில கை வைக்க வரும்போது பார்த்தா டக்குன்னு பார்த்தா இன்னொரு கை வந்து பியாங்கோட தலை மேல கை வைக்குது. அது யாரான்னு பார்த்தா நம்ம சியோல் தான். சியோல் தலையில கை வச்சுட்டு என்ன சொல்றேன்னா, நான் உனக்காக இதை பண்ண அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பியாங் கோவமே படாம சியோலோட தலையில கை வச்சுட்டு சிரிக்கிறா. அப்ப பியாங் என்ன பண்றானா, ஹீரோ பார்த்து அடுத்த தடவை அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ வந்து மத்தவங்களா எங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறான். பின்னாடி பார்த்தா ஸ்வாட் சுப்ரீமோ பாடி கார்டு வியோன் தான் இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு மெய்டு மட்டும் அவளால எழுந்து நடக்க முடியாம படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அவ என்ன சொல்றா, எங்மோஸ் என்ன மன்னிச்சிருங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, வியோன் செஞ்சு அவளை போய் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா யாரோ கதவு தந்துட்டு ஒருத்தர் வெளியே வராரு. அப்படி வந்தவர் என்ன சொல்றானா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான மனுஷன் தான் நடந்து வராரு. இவரை பார்த்தோன்னே ஹீரோ வந்து பெரியவர்கிட்ட என்ன கேக்குறானா, இந்த ஓல்டு மேன் அப்படின்னு கேட்கவும் நம்ம பெரியவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா இவன் தான் இப்போதைக்கு கரண்ட் லீடர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தா அந்த பெரியவர் வந்து என்ன பண்றாருன்னா, நேரா ஹீரோட ஷோல்டர்ல கையை வச்சுட்டு, நீ வரதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த செக் லீடர் வந்து என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் எங்களோட எல்டர்ஸ்லாம் வந்து என்ன திட்ட மாட்டாங்க. அதுவும் எதுக்காகனா, எங்களோட பாரம்பரியமான அந்த சாக்ரட் ஸ்டோனை வந்து கேவலம் ஒரு ட்ரிங்கோட பெட்ல நான் வச்சேன்றதுனால. அப்ப பாக்கணுமே செக் லீடர் வந்து அவனோட ஷோல்டர்ல கை வச்சு ஆட்டிட்டே இருக்கும். அப்ப ஹீரோ வந்து அவனை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். நான் தான் கு யாங் சோன், கு கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து என்ன சொல்ல வரானா, நான் இங்க எதுக்காக வந்தேன்னா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே செக் லீடர் வந்து என்ன சொல்றாருன்னா, குரியோன் அந்த மிருகம் வந்து எனக்கு ஆல்ரெடி லெட்டரிங் அனுப்பிச்சிட்டான் நீ வரதுக்கு முன்னாடியே. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீ அந்த ஸ்டோனை திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சியும் இங்க இருந்து கூட்டு போறியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நல்ல வேலை செகண்ட் எல்டர் வந்து இந்த அளவுக்கு ஈஸியாவே எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காரு லெட்டர் மூலமா. உடனே ஹீரோ ஆமா அவர் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்றான். உடனே செக்ரட்டரி மறுபடியும் சிரிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆனா அவன் எல்லா விஷயத்தையுமே லெட்டர்ல எழுதல போலயே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து என்ன கேக்குறானா, நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப பாக்கணுமே மவுண்ட் அவா செக்ரட்டரி வந்து மிரட்டுற மாதிரி ஹீரோட ஸ்டோர்ல கை வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த எனர்ஜி உன் உடம்புக்குள்ள இருக்கு பாரு அதுதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோக்கு வந்து அப்படியேப்பட்ட ஒரு ஷாக். அது மட்டும் இல்லாம அந்த செக்ரட்டரி என்ன சொல்றனா, அதுக்கப்புறம் யார திரும்பி பாக்குறாருன்னா ஸ்வாட் சுப்ரீம் தான் திரும்பி பாக்குறாரு. இவருக்கு வந்து ஸ்வாட் சுப்ரீம் ஆல்ரெடி தெரியுமா இல்ல அவரோட எனர்ஜி மட்டும் ஃபீல் பண்ணி அவர் திரும்பி பார்த்தாரா அப்படின்னு எதுவுமே தெரியல. உடனே செக்ரட்டரி வந்து என்ன பண்றானா, சரி ஏதோ ஒண்ணு, நீங்க எல்லாமே டிராவல் பண்ண வந்த டயர்ட்ல இருப்பீங்க, நீங்க எல்லாம் போய் முதல்ல வந்து டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப செக்ரட்டரி வந்து ஷின் எல்லாரையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவனும் உங்க உத்தரவு படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த செக்ரட்டரி வந்து என்ன சொல்லிட்டு போறாருன்னா ஹீரோ கிட்ட, நீ உள்ளவா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து நம்ம பெரியவர்கிட்ட என்ன கேக்குறானா, யோ பெருசு இப்ப என்னையா பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம பெரியவர் என்ன சொல்றானா, ஏண்டா மவுண்ட் அவாவோட ட்ரெஷர் எனர்ஜி மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை சும்மா விடுவாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், கவலைப்படாத வெறும் டெத் சென்டென்ஸ் மட்டும் தான் தருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோக்கு வந்து இது ரொம்பவே மோசமான விஷயமாச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கிறான். மக்களே இதோட சாப்டர் 41 and 42 முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.